இருந்து மாம்பழம் கேக்குதா? ஐயோ, என்னடா பண்ற நீங்க? நில்லுடாங்க, சொல்றது கேளு. ரொம்ப குறும்பு. கீ 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 கீ. ஐயோ வேண்டாம், அப்படி செய்யாதே. குழந்தைங்க கீழே விழுந்து செத்துடும். டேய், என்ன கொடுமை செய்றடா நீ? குருவி குஞ்சுக கீழே விழுந்து செத்து போயிடுண்டா. அந்த அம்மா குருவிக்கு எவ்வளவு வருத்தமாச்சு. மன்னிச்சுக்க குருவிமா, இவனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். கண்ணு, நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு ஜீவனையும் நம்ம தொந்தரவு பண்ணவே கூடாது. ஐயோ, ஆபத்து ஆபத்து! ஒரு ஆனைக்குட்டி இந்த பக்கம் வருது. வர வழியெல்லாம் மிதிச்சு நாசம் பண்ணி வரா. எல்லாரும் ஓடிப்போங்க. பறந்து போ, பறந்து போ, போ போ. பட்டாம்பூச்சியும் பறந்துடுச்சு, பூவெல்லாம் பறந்துடுச்சு. சிந்திக்க இனிமே நேரமே இல்ல. எல்லாரும் பொந்துல இருந்து வெளியே வந்து தப்பிச்சிடுங்க. அப்போ நம்ம பொந்தல்லாம் சீக்கிரம், அதெல்லாம் மறந்துடு. இப்போ உயிர் தான் முக்கியம். சீக்கிரம் சீக்கிரம், யானை இங்க வந்துடுச்சு. சீக்கிரமா வாங்க. கடைசியில அவங்க குட்டி யானைக்கு ஒரு பாடம் புகட்ட தீர்மானம் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து குளத்தங்கரையில சந்திச்சு பேசினாங்க. இந்த குட்டியான ஒரு கொடுமையானவன். நம்ம ஒதுங்கி போனாலும் அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும். ஆமா ஆமா, ஆனா அவனை எதிர்க்கிற சக்தி நமக்கு இல்லையே. அவனை எதிர்க்க நமக்கு சக்தி இல்லை. ஆனா மூளை உபயோகிச்சு அவனை எதிர்க்கலாம். அதுக்கு யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். இங்க பக்கத்துல ஒரு சுண்டலி இருக்கா. அவ என் ஃப்ரெண்ட். நம்ம பிரச்சனை அவள்கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பா உதவி செய்வோம். நமக்கு போலாம். உங்க பிரச்சனை கேட்கும் போது எனக்கே பாவமா இருக்கு. நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அந்த கொடுமைக்கார யானை குட்டியை நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் எல்லா குறும்புகளும் செஞ்ச பிறகு குட்டி யானை ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தது. நீ ரொம்ப பொல்லாதவன் இல்ல? சரி, இவனோட துதி கையில முதல்ல பூந்துக்கலாம். அப்புறம் அவனோட துதி கையை கடிக்க ஆரம்பிக்கிறேன்.
மத்தவங்கள கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுறவன் தானே நீ. அவங்களோட வலி நீயும் புரிச்சுக்கோ. நீ சொன்னது சரிதான். நான் நிறைய கொடுமை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் துரோகம்னு நான் நினைச்சதே இல்லை. எனக்கு எல்லாம் தமாஷாவே இருந்தது. தப்பா நினைக்காத. அவங்க வழியெல்லாம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இனிமே யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். மன்னிப்பு மன்னிப்பு. ஒரு நாள் சாயந்தரம் நம்மளோட நண்பன் குரங்கு சட்டு அப்புறம் குருவி இத்தி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நரியோட கல்யாணத்துக்கு போனாங்க. நண்பா, நாம போய் சேர்றதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருமா என்ன? அட இத்தி, நீ எதுக்காக கவலைப்படுற? விஷயம் அது இல்ல நண்பா. நான் கேள்விப்பட்டேன், பக்கத்து கிராமத்துல இருந்து நரியோட கல்யாணத்துக்கு விதவிதமான பழங்கள், விதவிதமான தானியங்கள்லாம் வந்திருக்கான். என்ன, அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. முரளி அக்காவோட நடனம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? நிஜமாவா? இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். நரி என்ன இன்னொரு விஷயம் கூட சொல்லி இருக்காரு. குயில் அக்காவோட பாட்டு நிகழ்ச்சி கூட இருக்குதாமே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னால இருக்கவே முடியல. வா, சீக்கிரமா போவோம். 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது குருவி இத்தி எதையோ பார்த்துச்சு. நண்பா நண்பா நண்பா, அங்க கொஞ்சம் பாரு. அது சீக்கு தானே? ஆமா ஆமா, அவனே தான். பார்த்தா அப்புறம் நம்ம மாட்டிப்போம். சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம், வா. அது எங்க போயிருக்கும்? ஒரு வாட்டி மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அதுக்கு. அட குரங்கண்ணே, கொஞ்சம் இங்க வாயேன். நீ கொஞ்சம் வரியா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் தான் சிக்கு, உன்னை கூப்பிடுறேன். சரியா போச்சு, சிக்கு நம்மள பாத்துட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது நண்பா? அதுதான் தெரியல. போய் தான் பாப்போம். இல்லன்னா அவன் நம்மள இங்க இருந்து போக விட மாட்டான். அவங்க வராங்க. வரட்டும் வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஆனா இந்த எறும்பு எங்க போச்சு? எங்களை எதுக்காக கூப்பிட்ட சிக்கு? அதுவா? இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க எங்க போறீங்க இப்ப? அது நாங்க நரியண்ணனோட கல்யாணத்துக்கு போறோம். எதுக்காக நீ உண்மைய சொன்ன? அப்படியெல்லாம் இல்ல சிக்கு, நான் தப்பா சொல்லிட்டேன். நாங்க அது டாக்டர் தவளை கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, இந்த குருவி ராணிக்கு நான் எவ்வளவு புத்திசாலி தைரியசாலின்னு தெரியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது சிக்கு, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க, நானும் வரேன். வாங்க போவோம். அது எப்படி நீ வருவ? முதல்ல உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா. அத நான் அப்புறமா வந்து கூட சொல்லிக்கிறேன். வாங்க, நாம போலாம். நான் இப்போ இங்க இருந்து போறேன், ஆனா மறுபடியும் இங்க வருவேன். அப்ப நீ மட்டும் என் கண்ணுல பட்ட, உன்னோட கதை அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும் சிக்கு, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு சின்ன எறும்பு கிட்ட. எறும்பா? அந்த சின்ன எறும்பு உனக்கு என்ன பாவம் செஞ்சது? ஆமா, நானு இங்க வரவங்க போறவங்க கிட்ட கல்லெறிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்போ ஒரு எறும்பு என்ன நல்லா கடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி, அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? இப்பவே அதை நான் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப தூரமா வீசணும். ஆனா அது என்ன பார்த்து பயந்துகிட்டு இங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிச்சு. எதுவும் சொல்லாத. நிச்சயம் நிச்சயம். சரி வா, நம்ம போலாம். இந்த சின்ன எறும்பு சட்டு குரங்கும் அப்புறம் குருவி இத்தியும் சீக்கு கூட போறத பாத்துச்சு. இப்போ நான் நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்பவே பலசாலியானவன். எங்களுக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட யார் சொன்னது? இப்பதானே சிக்கோ நீ எங்க கிட்ட அப்படி சொன்ன.
ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுது. நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு அவசியமே இல்ல. நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க 2 பேரும் நம்பிதான் ஆகணும். இல்லனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்ன குருவிராணியே, என்னுடைய பலத்தை பாத்தியா? பார்த்தோம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சீக்கு. இப்பவே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நண்பா. அநேகமா நம்ம அங்க போய் சேர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மீதி கடக்க வேண்டிய பாதையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது ஏன்? ஏன்னா இப்ப சீட்டான சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சுத்த வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது? ஒரு இடத்துல சும்மா உட்காரலாம்ல. சீக்கு, நீ ரொம்ப சின்னவன், அதனால இத பத்தி உனக்கு தெரியாது. அவன் வரட்டும், நான் என்னுடைய பலம் என்னன்னு அவன் கிட்ட காட்டுறேன். நான் என்ன ஒரு ஃபுட்பாலா? வரவன் போறவன் எல்லாம் என்ன உதைச்சி தள்ளுறதுக்கு? சரி, எப்படியோ குளத்துல வந்து குதிச்சிட்டேன். பேசாம குளிச்சிடுவோம். அது வரட்டும். நானு எலிக்கும் பயப்பட மாட்டேன், சிறுத்தைக்கும் பயப்பட மாட்டேன். அப்பதான் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சிறுத்தை சிக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு விருந்து கிடைக்க போகுது. யானையோட குட்டி, இதுதான் எனக்கு இன்னைக்கு வேட்டை. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. அட, நீ இப்படி சத்தம் போட்டினா முழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அங்கதானே ஓடி வரும். அட ஆமா, நீ சரியாதான் சொல்ற. என்னோட தூக்கத்தையும் கெடுத்துட்டியே. அதான் கத்துனது முழிச்சுட்டேன். நானே இங்க இருந்து ஓடி போயிடுறேன். அதுக்கு நான் பயந்து ஓடுறத நினைச்சிடாத. இருந்தாலும் நான் ஓடிடுறேன். ப்ளீஸ், என்னை எதுவும் செஞ்சிடாத. இல்ல, நான் உன்னை சாப்பிட போறேன். வேற ஒண்ணும் இல்ல. நானு எந்த தப்புமே செய்யல. நானும் தான். நான் தூங்கும் போது எந்த தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ், என்னை எப்படியாவது இங்க இருந்து போக விடு. வேணா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். எப்படிப்பட்ட வாய்ப்பு? இங்க பாரு கண்ணா, என் நகத்தால உன்னை நான் கிரட்டுமா, இல்ல பல்லால உன்னை கடிக்கட்டுமா, இல்ல அந்த கம்பு ஒன்னே போதுமா? அந்த கம்பே பரவாயில்ல. சரி. நீயா? பசிய தீர்த்துக்கிறதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? அது எனக்கு அத பத்தி தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. சீக்கு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஈத்தி குருவி வந்து என்கிட்ட சொல்லலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது நீ சின்னவன் சீக்கு, அவங்கள மாதிரி கிடையாது. அத புரிஞ்சிக்க, புரியுதா? இப்போ நீ எங்க போகணும் சொல்லு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்பா. இனிமே நான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். சரி, இப்ப என் கூட வா, போலாம். இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? ஒரு காட்டுல ஒரு யானையோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் அவங்களோட 2 யானை குட்டிங்களும் சேர்ந்ததுதான் அந்த குடும்பம். அந்த குட்டிகள்ல சின்னவன் பெரிய குட்டி குறும்பனா இருந்தான்.
ஒரு நாள் அந்த யானை குடும்பம் காட்டுல இருக்கிற நதியில குளிக்க வந்துச்சு. குளிக்கிறதுக்கு நடுவுல அந்த குட்டியான ஏகப்பட்ட குறும்புகள் பண்ணிட்டு இருந்துச்சு. மகனே, ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கு, பார்த்து. ஆமா ஆமா, கொஞ்ச நாளாவே உன்னோட குட்டி குறும்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. குட்டி குறும்பா, ஒழுங்கா எங்கேயாவது நின்னு குளிடா. அந்த சமயத்துல நதியோரமா இருந்த மரத்துல ஒரு சின்ன குருவி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அந்த யானைக்குட்டியோட குறும்புகள் எல்லாத்தையும் அந்த சின்ன குருவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கு அதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அட, அந்த யானைக்குட்டியோட விளையாட்டு பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. யானைக்குட்டியோட நட்பு வச்சுக்கணும்னு அந்த சின்ன குருவி ஆசைப்பட்டுச்சு. நீ விளையாடுறத பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ பெரிய கெட்டிக்காரன் தான். நம்ம நண்பர்களா இருக்கலாமா? நம்ம நண்பர்களா இருக்கலாமா? அப்படி கேட்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் ஒரு யானைக்குட்டி. கரையில வாழுற மிருகங்களிலே ரொம்ப பெரிய உயிரினம் நான் தான். ஆனா நீ ஒரு சாதாரண சின்ன பறவை. நமக்குள்ள எப்படி நட்பா இருக்க முடியும்? ஓ, விஷயம் அப்படி போகுதா? நான் உன் மேல இருக்க அன்பால தான் அப்படி கேட்டேன். தப்புனா மன்னிச்சிருப்பா. யானைக்குட்டியோட நட்பு வச்சுக்க முடியாம பாவம் அந்த சின்ன குருவி மனக்கவலையோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அகங்காரியா இருந்த அந்த குட்டியான மறுபடியும் குறும்புகளை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி குளியலை முடிச்சிட்டு அவங்க காட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. போகிற வழியில ஒரு கரும்பு தோட்டத்தை அந்த யானைக்குட்டி பார்த்துருச்சு. அப்பா அம்மாவுக்கு தெரியாம பதுங்கி அவ அந்த கரும்பு தோட்டத்துக்கு இடையில மறைஞ்சிட்டா. இதெல்லாம் தெரியாம மற்ற 3 பேரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டோன்ற எண்ணத்தோட அந்த யானைக்குட்டி கரும்பு தோட்டத்துல இருந்து கரும்புகளை உடைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன ஒரு இனிப்பு! நல்ல ருசியா இருக்கே. நான் இங்க வந்தது ஒரு அதிர்ஷ்டம் தான். அங்க இருந்த கரும்பு செடிகளை அவன் ஒன்னொன்னா உடைச்சு போட்டுட்டு அதுல சிலையித சாப்பிடவும் செஞ்சான். ஐயோ, வேட்டைக்காரனை திடீர்னு பார்த்த குட்டியான அந்த கரும்பு தோட்டத்தை விட்டு ஓடிருச்சு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்ன! அவன் பயத்துல கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். வழி தவறி எங்கேயோ போன யானைக்குட்டி வழி அறியாம தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தேம்பி அழுதுகிட்டே இருந்தான். ஐயோ, என்னோட அப்பாவும் அம்மாவும், நான் இப்ப எங்க போவேன்? அம்மா, அம்மா! ஆனா அந்த நேரத்துல அந்த சின்ன குருவி குட்டி யானையோட அழுக சத்தத்தை கேட்டுருச்சு. அந்த இடத்தை நோக்கி பறந்து வந்தா. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்த யானைக்குட்டிய அவ பாத்துட்டா. குட்டியான, நீ எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு?
நான் வழி தவறி வந்துட்டேன். எனக்கு எங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும். நீ எப்படி இங்க வந்த? நான் உன் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருந்தேன். காரணம் உனக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அகங்காரம் தான் ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். நீ ஏன் கூட வந்துரு, நான் உன்னை உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். அந்த குருவி முன்னாடி போய்கிட்டே இருந்தா, வழி காட்டிக்கிட்டே போனா. குட்டி யானையும் குருவிய பின்தொடர்ந்தே போச்சு. அப்படி அந்த சின்ன குருவி அந்த குட்டி யானைய அவங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருச்சு. செல்லம், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? அம்மா, நான் வழி தவறி போயிட்டேன். இந்த குருவி தான் என்ன காப்பாத்துச்சு. பெரியவன் சிறியவன்னு யாரையும் தரக்குறைவாய் எடை போடக்கூடாது. ஆபத்து நேரத்துல உதவி செய்யறவன் தான் நிஜமான நண்பன். என்னோட அகங்காரம் தான் என்ன ஆபத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. குருவி, கடைசியில நீ தான் என்ன காப்பாத்துன. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இனிமே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அகங்காரம் ஆபத்தானது, அன்புதான் மிகப்பெரிய விஷயம். அன்பா இருக்கவங்களுக்கு தான் நட்பா பழக முடியும்.